இப்ப யசீத் இப்னு முஆவியாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த முதல் அம்சமான கர்பலா. இந்த அதாவது கர்பலாவை சொல்லுவாங்க கர்ருன் வ பலா உன்னுவாங்க. கர்ருன் பலான சோதனை, கர்ருன் வ பலா உன் அப்படின்னு சொல்லுவாங்க கர்பலா. இந்த கர்பலா என்று சொல்லக்கூடிய இந்த இடம் எங்க இருக்குது? கர்பலா ஈராக்ல இருக்கு. எங்க? ஈராக்ல. கர்பலா என்பது ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தலைமையகத்தை எங்க மாற்றினார்கள்? மதீனால இருந்து ஈராக்ல எங்க? ஈராக்ல கூஃபாவுக்கு மாத்தினாங்க. அப்ப பக்தாத் இல்ல. பக்தாத் அப்பாசிய ஆட்சி காலத்துல பக்தாத் சிட்டியை உருவாக்கப்படுகிறது. அப்ப பக்தாத் என்ற ஒன்றே என்னது இல்லை. அப்ப கூஃபாவுக்கு அந்த ஆட்சி தலைமையை என்ன செஞ்சிட்டாங்க? மாற்றி விட்டார்கள். அப்ப கூஃபாவுக்கு ஆட்சி தலைமையை மாற்றின பின்னால அதுக்கு மாத்துறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, கூஃபால அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய நிறைய மக்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். அதனாலதான் ஷிஅத்து அலி, அலிக்கு ஆதரவானவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவானவர்கள் என்ற இது ஆரம்பிச்சது. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்ததாக ஹசன் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வராங்க. தலைமையகம் எது? கூஃபா. அப்ப அதுக்கு பின்னால ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போராடினார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தனக்கு ஆட்சிக்கு வரணும்னு போராடல, தனக்கு ஆட்சி வரணும், அடுத்ததாக பரம்பரை ஆட்சி வரணும் என்பதற்காக போராடல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் இந்த ஆட்சி எங்க போயிடக்கூடாது என்று சொன்னால், மக்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிடக்கூடாது, இது பொதுவாக போய்விடக்கூடாது, அதாவது இந்த தனி சொத்தாக போய்விடக்கூடாது என்பதற்காக, உதாரணமாக இப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா முல்காக போய்விடக்கூடாது என்பதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு போராடினார்கள் என்று சொல்லுவாங்க. அதுவும் பிழை. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் போராடியதெல்லாம் என்ன எடுத்துக்கன்னு சொன்னால், இது இந்த ஆட்சி என்கின்ற அம்சத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட சூறாவாக இன்னும் விடப்படவில்லை. அநியாயமாக எங்கள் பகுதியில் உள்ள ஆட்சியை ஹசன் ரலியல்லாஹு அவர்கள், நானா அண்ணன்காரர் என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு போய் கொடுத்து விட்டார். அது அநியாயமா தான் பார்த்தார். யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். உடன்பட்டாலும் அநியாயமாக பார்த்தாரு. இதற்காக வேண்டித்தான் ஹுசைன் ரலியல்லாஹு போராடினாங்க ஒழிய தனக்கு ஆட்சி வரணும் என்பதற்காக என்ன செய்யல, அவர் போராடவில்லை. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு இருக்கக்குள்ள எதுவும் சொல்லல. ஹுசைன் ரலியல்லாஹு அமைதியாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு மரணித்து யசீத் ஆட்சிக்கு வந்த உடனேயே மிக கொந்தளிப்பான இடமாக எது மாறும் சொல்லுங்க பாப்போம்? மக்கா மதீனா தான். அது இயல்பு. ஏன் மாறும் என்று சொன்னா, இஸ்லாம், அதாவது இஸ்லாத்துடைய வளர்ப்பிடம் அதுதான், தியாகங்கள் நடந்த இடம் அதுதான். என்னதான் நபித்தோழர்கள் ஆங்காங்கே ஜிஹாதுக்கு போய் விட்டாலும் தியாகம் மிக்க மக்கள் வாழக்கூடிய இடம் அதுதான். அங்குள்ளவர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவது எப்படி மன உளைச்சல் என்ன செய்யும்? அது உண்டாக்கும். இன்னும் சொல்ல போனால் அதாவது ஒரு உரிமை பறிக்கப்பட்ட உணர்வை என்ன செய்யும்? உண்டாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து மரணித்த ஹிஜ்ரத் செஞ்ச அந்த இடம் அது. அதனால அந்த உணர்வு அவங்கள்ட்ட இருந்து கொண்டே இருந்தது. மற்ற எல்லா இடங்களை விட மார்க்கம் கூடுதலாக வாழ்ந்து கொண்டிருந்த இடம் எது? மக்காவும் மதீனாவும் தான். இதெல்லாம் சந்தேகமே இல்லை. இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அதுக்கு பின்னால ஹசன் ரலியல்லாஹு கொலைகளுக்கு எல்லாம் பின்னால ஹுசைன் ரலியல்லாஹு எங்க இருக்கிறாங்க? கூஃபா விட்டு வெளியாகிறாங்க. வெளியாக உடல கூஃபா மக்கள், நீங்க போறீங்களேன்னு கவலை எல்லாம் வெளிப்படுத்தினாங்க. இருந்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செஞ்சிட்டாங்க? நேர மதீனாவுக்கு என்ன செய்தார்கள்? சேர்ந்து விட்டார்கள். ஆனா யசீது பையத்து செய்தவுடன், யசீதுக்கு பையத்து செய்யப்பட்டவுடன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள், நானும் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டேன்? பையத்து செய்து விட்டேன். இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? நானும் உங்களுக்கு பையத்து செய்து விட்டேன். இப்னு உமர் ரலியல்லாஹு எழுதுறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க. நிறைய நபி தோழர்கள் அவருக்கு என்ன செஞ்சிட்டாங்க? பையத்து செய்து விட்டார்கள். அதாவது இன்னும் சொல்ல போனா யசீதோட எல்லா நபி தோழர்களும் கோபம் கொண்ட மாதிரியே காட்டுவாங்க. அப்படியும் அல்ல. இப்போ உதாரணமா அபு ஐபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஏற்கனவே சொன்னேன், குஸ்தன்தீனியா யுத்தத்துல அவர் ஷஹீதாக போறாரு. அப்ப யசீதுக்கு சொன்னார், என்னைய நீங்க எதிரிகளுடைய பூமியில அடக்குங்கன்னா, அங்கதான் அடக்கப்படும், எனக்கு ஷஹாதத்துடைய கூலிக்காக அங்கதான் அடக்கப்படணும்ன்றாரு. முற்றுகையில இருக்கிறாங்க, ஒரு ஜான் அங்க தாண்டாலாம இங்க நிக்கிறாங்க. ஆனா யசீத் இப்னு முஆவியா எதிரிகளோட பூமியில அடக்க வேண்டும் என்று சொன்னதுனால மட்டும் ஒரு குழு அழைச்சிக்க அந்த எதிரி பூமிக்குள்ள போனார். யாரு? யசீத் இப்னு முஆவியா. என்ன சொன்னார் என்று சொன்னால், இவர் தோண்டப்பட்டதாக, இவருக்கு ஏதாவது அநியாயம் நடந்ததாக கேள்விப்பட்டால் அதுக்கு பிறகு அது வாழ்வா மரணமாண்ட போராட்டமா என்ன செய்யும்? இருக்கும் என்று அறிவிச்சு யசீத் இப்னு முஆவியா கொண்டு போய் அங்க அடக்கினார் செய்தியை பார்க்கிறோம். இப்ப அபு ஐபுல் அன்சாரி தலைமை யசீத் இப்னு முஆவியாவுக்கு வசியத்து பண்ற அளவுக்கு யசீத் இப்னு முஆவியா ஒரு நம்பகமானவராக இருந்தார். அந்த செய்தியில் என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த கூஃபாவில் உள்ள மக்கள் கடிதம் எழுதி கொண்டே இருந்தார்கள். அதுல இஹ்லாஸ் உள்ள மக்கள் இருந்திருக்கலாம், இஹ்லாஸ் இல்லாத மக்கள் இருந்திருக்கலாம், முனாஃபிக்கள் அதெல்லாம் இருக்கலாம். ஆனா செய்திகள் அனுப்பி கொண்டே இருந்தார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, நீங்க வாங்க,
நீங்க தான் ஷரய்யத்தான கலீஃபாவாக மாற வேண்டி வரும், நாங்க உங்களுக்கு பையத்து செய்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பாவிக்கு நாங்க பையத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யஸீத் இப்னு முஆவியா பற்றி நிறைய செய்தி பரவி இருந்தது. அவர் சாராயம் குடிப்பவர், 5 நேரம் தொழாதவர், பகிரங்கமாக தொழுகை விடக்கூடியவர், சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடியவர் என்றெல்லாம் என்ன செஞ்சது, விமர்சனங்கள் பரவி இருந்தது. அதனால இந்த மாதிரி செய்திகள் மக்கள்கிட்ட பரவிக்கிறதெல்லாம் வச்சு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் தாமதித்தாலும் புறம் என்ன செஞ்சாங்க, கூஃபாவுக்கு போக வேண்டும் என்ற முடிவை, இது சுருக்கமா நான் சொல்றேன், கர்பலா நான் விரிவா சொல்லல, போக வேண்டும் என்ன செய்யறாங்க முடிவெடுத்து, அதாவது மக்காவிலிருந்து அல்லது மதீனாவிலிருந்து என்ன செய்யறாங்க கிளம்புகிறார்கள். அந்த இடத்துல இருந்து என்ன செய்யறாங்க கிளம்புகிறார்கள். மக்காவிலிருந்து நினைக்கிறேன், அங்கிருந்து போறாங்க. போக நேரத்தில் யாரோட போறாங்க, அஹ்லுல் பைத்தினர் அனைவரும் அவங்களோட இருக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் அவர்களோட இருக்கிறார்கள். அஹ்லுல் பைத்தினர் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் போக வேண்டாம் அப்படி என்று சொல்லி நிறைய நபித்தோழர்கள் தடுத்தார்கள். நீங்க இப்படி போக வேணாம், கூஃபா மக்கள்கிட்ட நீங்க போக வேண்டாம், சிலர் உங்களை ஏமாற்ற முனைகிறார்கள். நிறைய கடிதங்கள் வந்து கொண்டே இருக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு நினைக்கிற அளவுக்கு, எப்படி டோட்டல் கூஃபா மக்கள் எனக்கு ஆதரவு என்று நினைக்கின்ற அளவு கடிதங்கள் வருது. எல்லாமே உண்மையான கடிதங்கள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப அவர்கள் என்ன செய்யறாங்க, போறாங்க. போகிற நேரத்தில் பாருங்க, இந்த இடத்தில் நிறைய பேர் என்ன செய்தார்கள், தடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன அதாவது எனக்கு வேறு விமர்சனங்கள் வரும் என்று இல்லை என்று மட்டும் இருந்தா நான் உங்களை அணைத்து பிடித்து போகாத வரைக்கும் நான் தடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் கட்டி பிடிச்சிட்டே இருப்பேன் உங்களை விடாம அப்படின்னு சொல்றாரு. யாரு, இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நீங்க போக வேணாம் அப்படின்னு சொல்லி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுது, இவர் போறார் என்ற செய்தி. இவர் 3 இரவு தூரம் போயிட்டாரு. அப்ப வாகனத்தை எடுத்து மிக வேகமாக போய் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்யறாங்க, பிடிக்கிறாங்க. அவர்களை அடைந்து சொல்கிறார்கள், ஐன துரீத், எங்க போறீங்கன்னு கேட்டான். காலல் இராக், நான் இராக்குக்கு போகிறேன். வ அக்ரஜ லஹுல் குதுப் அல்லதி உர்சிலத் மினல் இராக் யுஅலினூன அன்னஹும் மஅஹு, இராக்கில் இருந்து வந்த எல்லா கடிதங்களையும் காட்டுறாங்க. எல்லா மக்களும் என்னை வர சொல்றாங்க. இப்ப யஸீதுக்கு பையத்திரிக்கன்னு எப்படி நான் நம்புறது, அவ்வளவு மக்கள் அங்க என்ன செய்றாங்க, கூஃபால இருக்கிறாங்க. அப்ப பெரிய இடம், கூஃபான்றது சாதாரண பெரிய இடம், இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கிறோம், நான் அங்கதான் போறேன், எனக்கு இங்க ஹக்கு என்ன செய்யுது முக்கியம் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். வகால ஹாதிஹி குதுபுஹும் பைஅத்துஹும், இது அவங்களுடைய கடிதங்கள், இது அவங்களுடைய பையத்துகள், அவங்க எல்லாரும் எனக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, பையத்து செஞ்சுக்கிறாங்க. கால இப்னு உமர் லா தஅதிஹிம், இப்னு உமர்லாம் சொன்னா போக வேண்டாம். அந்த இடத்துல அன்புள்ள சகோதரர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனி அத்தியாயம், அவர் ஒரு தனி அத்தியாயம், லா தஅதிஹிம் போக வேண்டாம். ஃபஅபல் ஹுசைன் இல்லா அய்யத்ஹப், ஆனா ஹுசைன் எல்லாம் சொன்னாங்க நான் போய்த்தான் ஆக வேண்டாம். ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்ல போனால் வீரமிக்க மக்கள் அவங்களாம், அதாவது பிறந்த காலத்திலிருந்து வீரங்களோடு வளர்ந்தவர்கள், எந்த இதுக்கு அஞ்ச மாட்டார்கள், ஒரு கிலாபத்தை எதிர்க்கிறது கூட என்ன செய்ய மாட்டாங்க, அஞ்ச மாட்டார்கள். அப்ப திருப்பியும் சொல்றாங்க வேண்டாண்டு, இல்ல நான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபகால இப்னு உமர் இன்னி முஹத்திசுக ஹதீஸன், இப்னு உமர்லாம் சொன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. இன்ன ஜிப்ரீல அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட வந்தார்கள். ஃபஹய்யரஹு பைன துன்யா வல் ஆখিরা ஃபக்தாரல் ஆখিরা, உலகத்துல நீங்க இருக்க போறீங்களா அல்லது நீங்க மறுமைக்காக மரணிக்க போகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா தேர்வு கொடுத்திருக்கிறான் என ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தேர்வை கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையை என்ன செஞ்சிட்டாங்க, தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். ஃபக்தாரல் ஆখিরা, இருந்து ஆட்சி செய்யணும்னு ரசூலுல்லாஹ் நினைக்கல, நான் மௌத்து ஆகி மரணம் அல்லாஹ்விட்ட என்ன செஞ்சிடுறேன் போயிடுறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. வலம் யுரிதி துன்யா, இந்த உலகத்தை என்ன செய்யவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பவில்லை. வ இன்னக பதஅத்தும் மின்ஹு, நீங்களும் அவர்களுடைய சதை துண்டு தான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சதை கட்டி நீங்கள் எல்லோரும். வல்லாஹி லா யலிஹா அஹதும் மின்கும் அபதன் வமா ஸரஃபஹல்லாஹு அன்கும் இல்லா லில்லதி ஹுவ கைருல் லக்கும், நிச்சயமாக நபியவர்கள் எப்படி இந்த உலகத்தை புறக்கணித்து சென்றார்களோ அதுபோல உங்களுக்கு இந்த உலகம் கிடைக்காது, இந்த உலகம் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. நிச்சயமாக அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தை விட்டும் திசை திருப்பினான் என்றால், இந்த ஆட்சி கிடைக்காம வேற யாருக்கோ திருப்பி விட்டான்டா, அது உங்களுக்கு நலவு என்பதனால தான் அல்லாஹ் திருப்பி விட்டிருக்கிறான், உங்களுக்கெல்லாம் அது ஹைர் என்பதனால தான் உங்களை விட்டும் திருப்பி விட்டிருக்கிறான் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு உபதேசம் பண்றாங்க. ஆனாலும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மனதில் இருந்ததெல்லாம் நான் ஒரு உண்மைக்காகவும் ஒரு ஹக்குக்காக நான் போறேன் என்பதுதான். ஃபஅபா, முடியாதுன்ட்டாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் இறங்கினார்கள். ஃபஅபா அயர்ஜி ஃபஅதனகஹு இப்னு உமர் வபகா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அணைத்து பிடித்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறங்கி அணைத்து பிடித்து கண்ணீர் விட்டு அழுதார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், அஸ்ஸௌதிஉகல்லாஹ மின் கதீல், நான் ஒரு பெரும் ஒரு அழிவை
இப்படி நடக்க போகுதே என்ற அந்த கவலையுடன் உங்களை என்ன செய்கிறேன், நான் உங்களை அதாவது வழி அனுப்புகிறேன் என்று சொல்லிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வந்தார்கள். அப்படி என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஸீதுடைய ஆட்சிக்கு முரணாக இருந்தவர்கள். யார் அப்துல்லா இப்னு சுபைர்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன், மதீனாவில் பிறந்த முதல் குழந்தை, நபிகளாருடைய அதாவது அந்த எச்சில் தான் அவருடைய தொண்டையில் போன முதல் உணவு என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்த ஒரு குழந்தை அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டார்கள், ஐன தத்ஹப், நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. தத்ஹபு இலா கௌமின் கதலு அபாக வ தஅனு அஹாக லா தத்ஹப், உங்கள் சகோதரரை கொண்டு உங்கள் தந்தையை குறை சொல்லி அதாவது கொலை செய்த அந்த சமுதாயத்திலேயே போறீங்கன்னு கேட்டாங்க. இந்த இடம் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கூஃபா வாசிகளுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் யஸீதுக்கும் டெமஸ்கஸ் வாசிகளுக்கும் உள்ள வித்தியாசம். கூஃபாவை நம்பித்தான் அலி ரலியல்லாஹு போனான் கூஃபாவுடைய ஆட்சியில. ஆனா கொல்லப்பட்டது அலி ரலியல்லாஹு எங்க? கூஃபால. ஹசன் கொல்லப்பட்டது எங்க? கூஃபால. ஆனா முஆவியா ரலியல்லாஹு 20 வருஷம் கவர்னராக இருந்தார், 20 வருஷம் ஆட்சியாளராக இருந்தார். அதுக்கு பின்னால மகன் வாரத்துக்கும் டோட்டல் ஆதரவு தெரிவிச்சது யாரு? டெமஸ்கஸ் மக்கள். அப்படி என்றால் இங்க நிர்வாக முறையில பிரச்சனை எல்லாம் இருக்கல. இவரும் குறைஷ் வம்சத்தை சேர்ந்த நிர்வாக அறிவெல்லாம் இருந்தவர். கூபா மஸ்ஜிகளுடைய கூபா வாசிகளுடைய குணம், அதாவது மம்பஅல் ஃபிதன், ஃபித்னாவுடைய ஊற்று என்று சொல்லுவாங்க. ஃபித்னாவுடைய பெரும்பெரிய அறிஞர்கள் பிறந்திருந்தாலும் கூட ஃபித்னாவுடைய ஊற்று என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். அதனாலதான் அதாவது அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு இப்படி ஒரு உபதேசம் பண்றாங்க, லா தத்ஹப் ஃபஅபல் ஹுசைன் இல்லா யக்ருஜ். ஆனா ஹுசைன் லாங்க சொன்னாங்க, நான் போய்தான் ஆகுவேன் என்று சொன்னாங்க. அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர் என்ன செய்றாரு, உபதேசம் பண்றாரு. அன்சாரி அவர், யா அபா அப்துல்லா, யா அபா அப்துல்லா, ஏ அபு அப்துல்லாவே, இன்னி லக நாசிஹ், நான் உங்களுக்கு உபதேசிக்கிறேன். வ இன்னி லக முஷ்ஃபிக், நான் உங்கள் மீது என்னது அச்சத்தோடு உள்ள ஒரு கருணையோடு நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். கத் பலகனி அன்னஹு காதபகும் கௌமும் மின் ஷியஅதிகும் பில் கூஃபா யதுஊனக பில் குரூஜி இலைஹிம், கூஃபாவிலிருந்து உங்களுடைய அதாவது உங்களுக்கு சார்பாக நிற்கக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட சேருமாறு உங்களுக்கு கடிதம் எழுதின விஷயம் எனக்கு கேள்விப்பட்டது. ஃபலா தஹ்ருஜ் இலைஹிம், போக வேண்டாம். ஃபலா தஹ்ருஜ் இலைஹிம், போக வேண்டாம். ஃபஇன்னி சமிஅது அபாக யகூல், உங்கள் தந்தை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அப்படி யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஃபில் கூஃபா, கூஃபாவில வச்சு, வல்லாஹி லகத் மலல்துஹும் وأبغلتهم وملوني وأبغضوني وما يكون منهم وفاء قط ومن فاز بهم فاز بالسهم الأخيم والله ما لهم نيات ولا عزم على أمر ولا صبر على سيف. இது உங்கள் தந்தை சொல்ல நான் கூஃபாவில கேட்ட செய்தி. கூஃபாவில வச்ச அந்த மக்கள்கிட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க கூஃபாவாசிகளை பத்தி, நீங்க எப்படி எல்லாம் தவறு விடுகிறீர்கள் என்று சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், நான் அவர்கள் விஷயத்தில் சோர்வடைந்து விட்டேன், அவர்களே என் விஷயத்தில் சோர்வடைந்து விட்டார்கள், என்னை சோர்வடைய செய்து விட்டார்கள், நான் அவர்களை பகைத்து விட்டேன், அவர்களும் என்ன செஞ்சிட்டாங்க, என்னைய பகைத்து விட்டார்கள். அவர்கள்ட்ட எப்பொழுதும் நான் நிறைவேற்றுகின்ற தன்மையை கண்டது கிடையாது, வஃபாவை கண்டது கிடையாது. அவர்களிடத்தில் யாராவது வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னா அது ஆக குறைஞ்ச பங்குல என்ன செஞ்சிருப்பாங்க, ஏதாவது ஒன்றுல வெற்றி பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கு நல்ல சிந்தனைகள் கிடையாது, ஒரு விஷயத்துல உறுதி கிடையாது, வாளில் பொறுமை கிடையாது. வலா சப்ருன் அலா சைஃபின், வாளில் பொறுமை கிடையாது. அப்படின்னா என்ன, ஒரு யுத்தம் என்ன செஞ்சுக்கல மாட்டாங்க, பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இது உங்கள் தந்தை சொன்னது, எப்படி நீங்க போறீங்க அப்படி என்று கேட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் இப்படி எவ்வளவுதான் இருந்தும் கூட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் இதை மட்டும் தான் கொஞ்சம் விரிவாக சொன்னேன், அவ்வளவு நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள், வேண்டாம் என்றார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சிந்தனையில என்ன இருந்தேன்டா, கூஃபாலிருந்து இவ்வளவு கடிதம் வந்தது பாருங்க. அப்ப இவ்வளவு கடிதம் வந்ததாக இருந்தா நிச்சயமா என்ன செய்யணும், இது உறுதியாக இருக்கும், நான் ஹக்குக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அங்கே என்ன செய்கிறது இருக்கிறது என்று நினைத்து என்ன செய்தார்கள், அங்கே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனார்கள். செய்தி யஸீதுக்கு கேள்விப்படுகிறது. உடனே என்ன, உபைதுல்லா இப்னு ஜியாத் இப்னு அபி சுஃபியான் அல்லது உபைதுல்லா இப்னு ஜியாத் இப்னு அபிஹி, அதாவது ஒரு பிள்ளையில பிரச்சனை வருது, உபைதுல்லா என்றவர்ல ஒரு பிரச்சனை வருது, அந்த ஜியாத் என்றவர்ல ஒரு பிரச்சனை வருது. இவர் அதாவது தவறான முறையில் பிறந்துட்டார் ஜியாத் என்றவர். இவர் யாருடைய பரம்பரையில சேர்க்கிறது என்கின்ற அடிப்படையில் சகோதரராகினவர் தான் யாரு, ஜியாத். யாருக்கு, அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சகோதரத்துவ உறவு வந்தவர் தான் ஜியாத். இந்த ஜியாதுடைய மகன் உபைதுல்லா தான், அதாவது இப்னு ஜியாத்னு சொல்லுவாங்க. இப்னு ஜியாத் தான் என்ன செய்யறாரு, அப்ப கூஃபால இருக்கிறாரு. கூஃபா யஸீத் என்ன செய்யறாரு, டெமஸ்கஸ்ல இந்த கூஃபாவுக்கு செய்தி அனுப்புறாரு, இப்படி வராங்க, யுத்தம் செய்யுங்க, அவங்கள என்ன செய்யுங்க, தடுங்க. ஆனா பல உபதேசங்கள் செஞ்சுதான் என்ன செஞ்சாரு, அனுப்பினாரு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கௌரவப்படுத்துகின்ற எல்லா விஷயத்தையும் சொன்னாரு.
அவங்க எப்ப யசீத் எந்த இதுக்கு அனுப்பினாலும் சரி அவர்களாக ஆரம்பிக்காத வரைக்கும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லுவார், பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லுவார். எல்லாம் நடக்குது. கர்பலா என்ற இடத்துல வச்சு இந்த உபைதுல்லா இப்னு ஜியாதுடைய படை அவரை என்ன செய்யுது, அவங்க ஈராக்குக்கு வந்து சேர்றாங்க. அதுக்குள்ள என்ன செஞ்சது, அவங்க அதான் மீட் பண்ணிட்டாங்க. மீட் பண்ணின நேரத்தில் பல வகையான பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் அது பெரிய செய்தி. நான் சுருக்கமா சொல்றேன். எல்லாவற்றுக்கும் பின்னால கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்ப என்னை விட்டுருங்க, நான் திரும்புகிறேன் என்று சொன்னார்கள். யுத்தத்துக்கெல்லாம் அவர் என்ன செய்யல, அப்ப ஏற்றுக்கின்றாரு. நான் வந்து இங்க வந்து எதற்காக வேண்டியும் வரல, எனக்கு ஒரு பெரியோரு சமுதாயம் பையத்து செய்திருக்கிறார்கள் என்பதற்காக தான் நான் வந்தேன். ஆனா இவ்வளவு கடிதம் எழுதின கூஃபாவாசிகள் யாரும் அங்க வரல, யாரும் என்ன செய்யல. இவ்வளவு கடிதம் எழுதினாங்க தானே, இவ்வளவு பையத்தை செஞ்சாங்கன்னு சொன்னாங்க தானே, அவங்க யாருமே என்ன செய்யல, வரல. அப்பதான் அவருக்கு விளங்குது, ஒன்றில் கூஃபாவாசிகள் எழுதினார்கள், அல்லது கூஃபாவாசிகள் பொய்யாக எழுதினார்கள், அல்லது அவர்களுடைய கடிதத்தோடு சேர்த்து முனாஃபிக்குகள் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த செய்திகளை கூட்டி இருக்கிறார்கள். ஆனா அவங்க யாருமே உதவிக்கு வரல. இந்த நேரத்தில் இவர் கேட்கிறார், யாரு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு சொன்னால் அதாவது அவங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்டதுன்னு அர்த்தம் இல்லது, நான் யுத்தம் செய்யல, நான் போயிடுறேன், எங்களை வந்து என்ன செஞ்சிருங்க, சேஃப்டியா நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விடல. அவர் பலவிதமான அவமானப்படுத்துகிற அமைப்புல நிபந்தனைகளை என்ன செய்தாரு, வச்சாங்க அந்த படையினர். இந்த இடத்துல தான் ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க விடவில்லை என்று சொன்னால் எங்கள்ல ஒரு உயிர் இருக்கும் வரைக்கும், எனக்கு உயிர் இருக்கின்ற வரைக்கும் நான் உங்களோடு என்ன செய்வேன், போராடுவேன் என்று ஹுசைன் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள். அப்பொழுதுதான் அறிஞர் அவங்க கோழையாக எல்லாம் மன்னிப்பு கேட்கல, தேவையில்லாத ஒரு ஃபித்னா தேவையில்லை என்று தான் என்ன செஞ்சாங்க, சொன்னார்கள். அதுக்கு பின்னால தான் அந்த யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் சொல்ல போனால் அதாவது முழுமையாக கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க, அதுல கொல்லப்பட்டார்கள். அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு யுத்தமாக நடந்தது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்டது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை தனியாக துண்டிக்கப்பட்டது, டமஸ்கஸுக்கு அனுப்பப்பட்டது தனியாக. இதுதான் அதாவது யசீதுக்கு வந்த பெரிய ஒரு விமர்சனம். ஆனால் யசீத் வந்து அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே அவர் வந்து அதுல இருந்து என்ன செஞ்சாரு, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் நிரபராதின்னு சொன்னாரு. நான் அப்படி வெட்ட சொல்லவில்லைன்னு யசீத் என்ன செஞ்சாரு, பின்வாங்கினார். நான் அந்த எந்த மாதிரி எந்த கட்டளை நான் சொல்லவில்லை, இப்படி ஒரு அநியாயத்தை செய்து விட்டீங்கன்னு யசீத் கண்டித்தார், கவலைப்பட்டார். அந்த மாதிரி செய்தவர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாரு, கடுமையான எச்சரிக்கை எல்லாம் விடுத்தார். ஆனால் அவங்கள தண்டிக்க முடியவில்லை. காரணம், இந்த இடத்துல நடந்தது வந்து இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்பி வந்த கூட்டத்துக்கு எதிரான யுத்தம் என்கின்ற அடிப்படையில் தான் என்ன செய்தது அன்னைக்கு இருந்ததே தவிர சட்டப்படி தண்டிப்பதற்கான இந்த வழி என்ன செய்யல, யசீதுக்கு இருக்கவில்லை. ஆனால் இது எப்படி சொல்ல போனாலும் ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தால் என்ன ஆக்ஷன் எடுப்பார்களோ அந்த ஆக்ஷனை யசீத் என்ன செய்யல, எடுக்கல. ஆனால் அவர் அதுக்காக வேண்டி வருந்தினார். நான் இதை சொல்லல, அதுக்கு சம்பந்தப்படலைன்றது உண்மை. யசீத் அப்படி சொன்னதெல்லாம் எனது உண்மை. ஆனால் அதனுடைய ரிசல்ட், அவருடைய முடிவுகள் என்ன செய்யல, ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு ஆட்சியாளர் இருந்தால் என்ன முடிவு எடுப்பாங்களோ அந்த முடிவு என்ன செய்யல, அவர் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் இருக்குது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட அவங்க என்ன நினைச்சிருக்கோம்னு சொன்னால், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தமே செய்திருந்தாலும் கூட உபைதுல்லா இப்னு ஜியாத் போன்றவர்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி தன் உயிரை மாய்த்து கொண்டார்களோ அந்த யுத்தத்தில் அது மாதிரி நபர்களாக அவர்கள் இருந்திருக்க வேண்டும். காரணம், ஹுசைன் யாரு, இவங்கள யாரு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு யாரு, உபைதுல்லா இப்னு ஜியாத் யாரு. அப்ப அந்த இடத்தை கூட யோசிக்கிற அளவுக்குள்ள இறைச்சம் உள்ளவர்களாக அவர்கள் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. எனவே இந்த இடத்துல யசீத் மீது தவறு வரக்கூடிய இடம் இதுதான். பொருத்தம் இல்லாத ஆட்சியாளரை அந்த இடத்துல வைத்தது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்காதது, இதெல்லாம் அவருடைய குற்றமாக என்ன செய்கிறது, வந்து சேர்க்கிறதே தவிர ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல வேண்டும் என்று அவர் திட்டமிடவில்லை. அது கொல்லக்கூடாது என்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சார், எல்லாம் உண்மைதான். ஆனா இவர் எடுத்த முடிவுகளை கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ரிசல்ட்டுகளை நடவடிக்கைகளும் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சிறந்த ஹலீஃபா ஆட்சியாளர் ஒருவர் இருந்தால் எப்படி எடுப்பாங்களோ அப்படி என்ன செய்யல, அவர் எடுக்கவில்லை என்பதுதான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய செய்தியாக வந்து நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல கொல்லப்பட்டவர்கள்ல நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இப்ராஹிம் அன்-நஹஇ சொல்றாருன்னு சொன்னா, ஈராக்கை சேர்ந்தவர், லவ் குன்து ஃபீ மன் கத்தல அல்-ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர்கள் பட்டியலில் நான் இருந்து, தும்ம உதுகில்துல் ஜன்னah, அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்து அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் நுழைத்திருந்தால், கொண்டவர்களே நான் இருந்து பின்னர் அல்லாஹ் என்ற பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைத்திருந்தால், லஸ்தஹ்யைது அன் அன்துர இலா வஜ்ஹி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முகத்தை பார்க்க நான் வெட்கப்பட்டிருப்பேன் என்று சொன்னாங்க.
எப்படி ரசூலுல்லாஹ் முகத்தை நான் பார்ப்பேன்? சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா என்னை மன்னிச்சே அனுப்பி இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரரை கொண்டு விட்டு நான் எப்படி சொர்க்கத்துக்குள்ள போவேன் அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு இப்ராஹிம் மன்னகை அந்த அதோடைய அந்த அந்த நிகழ்வுடைய கேவலத்தை என்ன செய்யறாரு விளங்கப்படுத்தி காட்டுறாரு. ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிச்சயமாக சொர்க்கவாதி நம்மளுக்கு தெரியும். சொர்க்கத்துடைய இளைஞர்களுடைய தலைவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்க ஒரு ஈமான் உள்ளவனுக்கு எப்படி அவரை வெட்ட நினைவு வரும்? எப்படியான மனநிலை வரும்? அதனாலதான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் கேட்ட நேரத்தில் சில மக்கள் சொல்றாங்க, நான் யசீதை விரும்புகிறேன் என்று சொல்றாங்களே அப்படி என்று கேட்ட நேரத்தில் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொன்னார்கள், எப்படி ஒரு முஃமின் யசீதை விரும்ப முடியும் என்று கேட்டாங்க. ஒரு முஃமின் எப்படி யசீதை விரும்ப முடியும் என்று கேட்டாங்க. அதாவது யசீத் எங்கட விருப்பத்துக்குரியவர் ஆளாக மாற முடியாது. இவ்வளவு செஞ்ச பின்னால விருப்பத்துக்குரிய ஒரு ஆளாக என்ன செய்யலாது, மாற முடியாது. ஆனால் நம்ம லஅனத்து செய்ய மாட்டோம், அவ்வளவுதான். ஏன்னா எங்களுக்கு வந்து அதை பற்றிய தஃபாசில்கள் விரிவுகள் தெரியாது. அவர் தன்னை ஒதுக்கி கண்டாடுற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது. அதனால லஅனத்து செய்ய மாட்டோமே தவிர விருப்பத்துக்குரிய ஆளாக எங்களுக்கு எப்ப என்ன செய்யலாது, மாற முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த இடத்துல வந்து அதாவது கொல்லப்பட்டவர்களை பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அதாவது மகன்மார்கள்ல அதாவது உஸ்மான், முஹம்மத், அபூபக்கர், அப்பாஸ், ஜாஃபர், இதான் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள். இவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர்கள், ஏனைய மனைவிமார்கள் முடக்கடிச்ச சகோதரர்கள். ஷியாக்கள் என்ன செய்வாங்க, கொல்லப்பட்ட லிஸ்ட்ல ஜாஃபரை சொல்லுவாங்க, அப்பாஸ் சொல்லுவாங்க, அபூபக்கர் சொல்ல மாட்டாங்க, உஸ்மான சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு பிரச்சனையான பெயர்கள். அலி ரலியல்லாஹு தன் பிள்ளைகளுக்கு அபூபக்கர் உஸ்மான் பேர் வச்சாரான்றது ஒரு பிரச்சனை தானே. அதனால இதுலயும் ஒரு என்ன பக்க சார்பா அணியா, அதாவது கர்பலால ஒரு கர்பலா நடத்தின குரூப் தான் இந்த ஷியா. கர்பலால நடந்து வேதனைக்கு மத்தியில் அவர்களுடைய சொந்த லாபத்துக்காக என்ன செய்றாங்க, இப்படி எல்லாம் செய்றாங்க. இவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போல ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அதாவது ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகள்ல அப்துல்லா, அலியல் அக்பர். ஏன்னா அலி என்ற அவருக்கு ரெண்டு பிள்ளை இருந்தாங்க. ஒருத்தர் ஜைனுல் ஆபிதீன் என்று சொல்லுவோம். ஹுசைன் அவருடைய பிள்ளைகள் ஒருவரை ஜைனுல் ஆபிதீன் என்று சொல்லுவோம். அவர் உயிர் வாழ்ந்தார், அவர் தப்பினார். ஆனா அலியல் அக்பர் என்று சொல்லுவாங்க, அவர் பெரியவர், அவர் கொல்லப்பட்டிருந்தார். இவரை வந்து சொல்லுவாங்க அலியல் அஸ்கர். யார? ஜைனுல் ஆபிதீன். அலியன் ரெண்டு பேர் தான் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுக்கு. அக்பர் வந்து கொல்லப்பட்டார். அஸ்கர் என்னது, ஜைனுல் ஆபிதீன் பேர் உள்ளவர். அடுத்த ஹசன் ரதியல்லாஹு அன்ஹுடைய பிள்ளைகள்ல அப்துல்லா, காசிம், அபூபக்கர். இதுல அபூபக்கரை சொல்ல மாட்டாங்க, இதுல அபூபக்கர் சொல்ல மாட்டாங்க, அப்துல்லா, காசிம் ரஹிமஹுமுல்லா. அதே போல அகீல். அகீல் யாரு? அகீல் இப்னு அபி தாலிப், அபு தாலிபுடைய மகன் அகீல். அவருடைய பிள்ளைகள்ல ஜாஃபர், அப்துல்லா, அப்துர் ரஹ்மான், அப்துல்லா இப்னு முஸ்லிம் இப்னு அகீல். அதே போல இவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அதுல கொல்லப்பட்டார்கள். அதே போல அப்துல்லா இப்னு ஜாஃபர். அப்துல்லா இப்னு ஜாஃபர்னா யாரு? ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இருக்கிறாரு, அவருடைய மகன் அப்துல்லா. அவருடைய பிள்ளைகள்ல அவுன், முஹம்மத், இவங்க எல்லாம் என்ன செய்தார்கள், அந்த இடத்துல கொல்லப்பட்டார்கள். இப்படி அதாவது 18 ஆண்கள் எல்லோருமே அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்கள், எல்லோருமே அஹ்லுல் பைத்தை சேர்ந்தவர்கள். அப்படி என்று சொன்னால் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிகழ்வாக இருக்கு. எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட குடும்பம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். அதான் இப்னு உமர்லாம் சொன்னாங்க, வமா ஸரஃபஹல்லாஹு அன்கும் இல்லா லில் கைர். அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சியை திருப்பினான்டா அது கைர் தான். ஒரு நாள் உங்களுக்கு ஆட்சி கிடைக்காதுன்னா. ஏன் கிடைக்காதுன்னு சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் உங்களை நல்லதுக்கு திருப்பிக்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களை வந்து உலகத்தில் உள்ள ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை விட்டு திருப்புறான்னு வைங்களே, நீங்க அதுல போய் ஃபித்னால் அகப்படக்கூடாது என்பதற்காக தான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான், திசை திருப்பி இருப்பான் என்பது இப்னு உமர் ரதியல்லாஹு வார்த்தை. நினைச்சு பாருங்க, இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு கடைசி வரைக்கும் ஆட்சி எடுக்கல, அவர் அதைத்தான் தனக்கும் நினைத்திருந்திருப்பார். இது அல்லாஹ் என்னை விட்டு இதை திசை திருப்புறான்னா அது எனக்கு கைர் தான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுல வந்து நல்ல மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா தூரமாக இருப்பார்கள், என்ற அளவுக்கு தூரமாக இருப்பார்கள். அதனாலதான் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு போராட்டத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அவர் மிக சிறந்தவர். தனக்கு பையத்து செய்கிறார்கள் என்ற ஒரு காரணமாக அவர் போகல, அதற்காக வேண்டி அவர் அந்த இடத்துக்கு என்ன செய்யல, போகல. ஹக்கு அந்த பக்கம் இருக்கிறது, யசீதின் பக்கம் பாத்தில் இருக்கிற என்ற நம்பிக்கையில ஹக்குக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் போனாரு. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இஜ்அல்னி அலா ஹஸாயினில் அர்த், என்னை பொருளாதார அமைச்சராக ஆக்குங்கன்னு சொல்ற நேரத்தில் பொருளாதார ஆசையோ அமைச்சு ஆசையோ அவருக்கு என்ன செய்யல, இருக்கல. நான் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் தான் அவருக்கு என்ன செஞ்சது, அந்த இடத்துல இருந்தது என்பதை போன்றுதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த விஷயத்துல யசீத் என்ன செய்தார் சொன்னால், அஹ்லுல் பைத்தினர் இவ்வளவு தவிர்க்க நினைத்த பின்னாலும் கொல்லப்பட்டதை நினைச்சு யசீத் மன வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார், கவலைப்பட்டார் என்பது மிகப்பெரிய உண்மை. அது வந்து மிகப்பெரிய உண்மை. ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், அதுக்கு பின்னால யசீத் அஹ்லுல் பைத் விஷயத்துல எடுத்த கவனம் இருக்குதே, சாதாரண கவனம் அல்ல, அதை சொல்ல மாட்டாங்க. அதற்கு பின்னால யாரெல்லாம் கொல்லப்பட்ட பின்னாலும் எஞ்சினார்களோ அத்தனை பேரையும் யசீத் என்ன செய்ய, பெண்கள் இருப்பாங்க, கைது செய்யப்பட்ட பெண்கள் எல்லாரும் இருப்பாங்களே, எல்லோரையும் அழைத்து அவர்களை கௌரவப்படுத்தினார், அவர்களை கண்ணியப்படுத்தினார்.
பொருளாதாரங்கள் அவர்கள் மீது வாரி கொடுத்தார். வாரி கொடுத்து அந்த அதாவது சொல்ல போனால் உமையா பரம்பரையில் இருந்த எத்தனையோ பெண்கள் இவர்களுக்காக அழுதார்கள் என்ற செய்தி நம்ம வரலாற்றில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதுக்கு பின்னால கௌரவித்துத்தான் மதீனாவுக்கு திருப்பி அனுப்பினார். ஒரு யுத்தம் நடந்தா நம்ம நினைக்கலாம் கொல்லப்பட்ட பின்னால கௌரவப்படுத்துறோம், அப்படி இல்ல. ஒரு யுத்தம் நடந்தால் கடைசி வரைக்கும் எல்லாரையும் கேவலப்படுத்துற எண்ணம் தான் என்ன செய்யும் இருக்கும். அப்படி செய்யல அவர். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த செய்தியில நீங்கள் பார்க்கலாம். சஹீஹுல் புகாரியில் 3110வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, அலி இப்னு ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு மகன் அஸ்கர் சிறியவர் ஸைனுல் ஆபிதீன் அன்னஹும் அதாவது ஹத்ததஹு அவர் சொன்னதாக வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், ஹீன கதிமு அல் மதீனத மின் இந்தி யஸீத் இப்னு முஆவியா, யஸீத் இப்னு முஆவியாவிடம் இருந்து அதாவது மதீனாவுக்கு வராங்க. மக்தல ஹுசைன் இப்னு அலி. அப்படி வந்த நேரத்தில் எந்த அமைப்பில் அவர் வந்தார் என்று சொன்னால், மிக கண்ணியப்படுத்தப்பட்ட நிலையில, மிக கௌரவமான நிலையில தான் அவர் என்ன செய்தார், திரும்பி வந்தார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது ஒரு இன்னொரு பல விஷயங்களை உள்ள ஒரு செய்தியால் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கௌரவப்படுத்தப்பட்ட நிலையில் என்ன செய்யறாரு, அவர் வாராரு. அதற்கு பின்னால் நடந்த யஸீத் இப்னு முஆவியாவுக்கு எதிரான எந்த விஷயத்திலும் நபிகளாருடைய குடும்பத்தினர்கள் கலந்து கொள்ளவில்லை. நபிகளாருடைய குடும்பத்தினர்கள் கலந்து கொள்ளவே கிடையாது. அப்படி என்ன செஞ்சாங்க, முழுமையாகவே என்ன செய்து விட்டார்கள், ஒதுங்கி விட்டார்கள். இரண்டு காரணம். யஸீத் இப்னு முஆவியா மிகச் சிறந்தவர் என்பதற்காக அல்ல, யஸீத் இப்னு முஆவியாவுடைய எண்ணத்தை அவர்கள் நேரடியாக போன நேரத்தில் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, கண்டு கொண்டார்கள். உண்டு. இரண்டாவது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் ஏனைய நபித்தோர்களுடைய உபதேசத்துடைய உண்மை நிலையை அவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கு பிறகு நன்றாகவே உணர்ந்து கொண்டார்கள். நாங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்க இந்த சமுதாயத்தில் வந்து நம்ம இந்த உலகத்தில் நம்ம எதாக இருந்தாலும் அது உலகத்தோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு மார்க்க விஷயமாக இருந்தால் நம்ம ஒதுங்கி விடுவதா எனது நல்லது என்பதை அவங்க என்ன செய்தார்கள், உணர்ந்து கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது கர்பலா, இது கர்பலா. இன்றைக்கு சொல்வார்கள் எப்படின்னா, கூவாவாசிகள் வந்து ஏன் அந்த கர்பலாவுடைய அந்த தினத்துல அடிச்சு ரத்தம் அடிச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதவி செய்யலாம் போயிட்டே அப்படின்னு தான் அடிச்சுக்கிறாங்களாம். அந்த நேரத்தில் செய்ய முடியாம போயிட்டேன், செய்ய முடியாம போல, செய்யாம இருந்துட்டீங்க, செய்யாமல் இருந்து விட்டீங்க. அதனாலதான் மன் கத்தல் ஹுசைன் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து, ஹுசைனை கொண்டவர்கள் யார் ரலியல்லாஹு அன்ஹு, கொண்டவர்கள் கூஃபாவாசிகள் தான். என்னதான் உபைதுல்லா இப்னு ஜியாத் கொண்டாலும், உபைதுல்லா இப்னு ஜியாத் எங்கிருந்து வந்தவர், கூஃபாலி தான் வந்தவர். உனக்கு அங்கேயே எதிர்த்திருக்கலாமா இல்லையா, இவ்வளவு ஆதரவு நீ தெரிவிக்கிறான்னு சொன்னா அங்கேயே என்ன செஞ்சிருக்கலாம், எதிர்த்திருக்கலாம். அப்படி என்றால் இதில் என்ன எங்களுக்கு நாங்கள் புரிகிறது என்று சொன்னால், கூஃபாவாசிகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்வதற்கு திட்டமிட்டார்கள், அல்லது அவர்களுக்கு பின்னால் நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். இதான் அந்த இடத்துல என்ன செய்யும் சொல்ல முடியுமே தவிர, மக்காவாசிகள் மதீனாவாசிகள் அவங்க எல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு மீது அன்பு தான் வைத்திருந்தார்கள். ஆனா இன்றைக்கு ஷியாக்கள் சொல்ற குற்றம் என்ன தெரியுமா, அவங்க கூஃபாலிக்கிறதுனால மதீனாவாசிகளும் மக்காவாசிகளும் சேர்ந்து கொண்ட மாதிரி தான் என்ன செய்யறாங்க, செய்தியை அனுப்பி நிற்கிறாங்க. போக வானாண்டு போராடியவர்கள் யார், மக்கா மதீனா வாசிகள் தான், அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் தான், அவர்களை இளமை பருவத்திலிருந்து பெரும் பருவம் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் தான். ஆனா கொன்றவர்கள் அறிமுகமற்றவர்கள், தெரியாதவர்கள், அவங்கள பத்தி அழைச்சி கொண்டாங்க. தந்தையும் அங்கதான் மௌத்தாயினாரு, அதுக்கு பின்னால மகனு ஹசன் அங்கதான் மௌத்தாயினாரு, ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை நம்பி தானே செஞ்சாரு, மௌத்தாகினார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது கர்பலா என்ற வக்காயத்து கர்பலா என்று என்ன செய்கிறது அழைக்கப்படுகிறது.